இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், இல்லை திமுகவா இருக்கட்டும், இல்லை தேமுதிகவா இருக்கட்டும், இல்லை மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆட்சியிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல், உங்கள் ஆட்சி அரசியெல்லாம் பிடிக்காம தான் மக்கள் வந்துட்டு இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. மக்கள் யாரும் மூளை இல்லாமல் அறிவு இல்லாமல் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆட்சி மேலே யாருக்குமே ஆஃப்டர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமே இந்த அரசியல் மேலேயோ ஆட்சி மேலேயோ மக்களுக்கு முழுசாக நம்பிக்கையும் கிடையாது, திருப்தியும் கிடையாது. ஒரு அதிருப்தியில் தான் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டைமில் தான் விஜய் வந்து தைரியமாக இறங்கினார். எப்படி இறங்கினாரு? அலையன்ஸ் வச்சுக்கிட்டாரு அவங்க கூட இல்லை, தனிச்சு இறங்கினாரு, எல்லாத்தையும் எதிர்த்தாரு. டிஎம்கே தான் என்னுடைய எதிரின்னு ஓப்பனாக சொன்னார். பிஜேபி கூட நான் அலையன்ஸ் வச்சுக்க மாட்டேன், அவங்களும் கொள்கை ரீதியாக எதிரிங்கிறத ஓப்பனாக சொன்னார். திமுகவுக்கு ஆரம்பத்துலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலேருந்தே தன்னை எதிர்க்க யாராலையும் முடியும், தான் கட்சி எதிர்க்க யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஹெட்வெயிட்டில் ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தப்போ தான் ஜெயலலிதா அம்மா வந்து தோக்கடிச்சாங்க. இப்போது ஸ்டாலின் முதல்வராக இருந்தப்போ அவருக்கு அதே ஆட்டிடியூட் தான். திமுக காரங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் அராஜகம் பண்ணி வந்து நம்ம ஆட்சியை வச்சுக்கலாம், நம்மளை எதிர்க்க யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு கட்டத்தை தான் விஜய் வந்து தைரியமாக எல்லாத்தையும் எதிர்த்து பேசினார். ஓகே, அந்த தைரியம் கட்ஸ் தான் எங்கள் மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தப்புன்னா தப்புன்னு எதிர்த்து நிற்கணும், தப்புன்னா தப்புன்னு எதிர்த்து பேசணும். இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்களே, எவ்வளோ விஷயங்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க. ஒரு காலத்தில் தேமுதிகவும் இல்லை கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், பிரேமலதா மேமாக இருக்கட்டும், நீங்களாம் திமுக கட்சியை அவ்வளோ எதிர்த்து பேசினவங்க. ஏன் நீங்கள் ஒரு எம்பி சீட்டுக்காகவும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் வந்துட்டு நீங்கள் போய் தனக்கு பிடிக்காத தான் எதிர்த்த கட்சி கூட எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? அங்கே உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கே போச்சு? ஓகே, அப்படி நான் கேட்குறேன். இவர் வந்துட்டு பெரும்பான்மை வாங்குறதுக்காக அந்த கட்சி அப்ரோச் பண்ணார், இதை வாங்கி கொடுத்தாரு, சோஃபா வீட்டுக்கு போச்சு, அப்படி இப்படின்றீங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் அவரை பற்றி பேசுகிறதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ வருஷமாக நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மேடைகளிலும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன மேடை நாகரிகமாக பேசுகிறீங்களாங்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே யாருக்குமே அரசியல் தெரியாமலாம் கிடையாது. சரியா? இங்கே வந்து எல்லா குட்டி பசங்கள்லாம் ஓட் போட்டு ஜெயிக்கல. குட்டி பசங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அபோவ் 18 தான் ஓட்டிங் ரைட்ஸ். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா வெறும் இளைஞர்கள் 18 வயசு பசங்க 19 வயசு பசங்க ஓட் பண்ணி தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு இல்லை. வீட்டில் இருக்கிற எத்தனையோ பெரியவங்க வந்து விஜய்க்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. நீங்களாம் பெரும்பான்மையே வாங்கலைங்க, ஒரு பெரும்பான்மைக்கு பக்கத்தில் கூட போகல. ஓகேவா? 118 சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா இவர் 108 106 வாங்கியிருக்காரு அப்படின்னா நீங்கள் கிட்டத்துலேயே நெருங்கலை. 35 சீட்ஸ் டிஃப்ரென்ஸில் பின்னாடி தான் இருக்கிறீங்க. அவர் எதுக்கு வந்து ஆளுநர் மாளிகை கலைஞ்சார்? தான் முதலமைச்சர் ஆகணும், நம்ம வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஸோ அதுக்காக போனார், கூட்டணி வச்சுக்கிட்டாரு. நீங்கள் கொள்கை ரீதியாக எதிர்த்து நீங்கள் போய் கூட்டணி வச்சுக்கிறீங்க. இவர் கூட்டணி வச்சுக்கிறதுல என்ன தப்பு? நீங்கள் எல்லாமே க்ளீன் அப்படிங்கிற மாதிரியும் இவர் எதுவும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த ஒரே சட்டமன்ற சீட்டுக்காகவும் எம்பி சீட்டுக்காகவும் தான் கொள்கை ரீதியாக எதிர்த்த ஒரு கட்சி கூடயே கூட்டணி வச்சு இப்போ வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க. குடும்ப அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க, மன்னர் அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க. தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், அப்புறம் வந்துட்டு மகன் வந்துட்டு அரசியலில் எந்த அனுபவமே இல்லாமல் உடனே துணை முதலமைச்சர். இவருக்கு அரசியலில் எந்த நாலேஜும் இல்லை, எந்த அனுபவமும் இல்லைன்னு குற்றம் சாட்டினீங்க. அப்புறம் இவர் மட்டும் எப்படி துணை முதலமைச்சர் ஆக்க முடிஞ்சது? இவர் எந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு, இல்லை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு என்ன சேவை உதவி செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் எதுவுமே தெரியல. அப்படி இருக்கிற நீங்கள் இன்னொருத்தரை குறை சொல்லலாமா? இன்னொன்று, உங்கள் காலேஜ் கதையெல்லாம் யாராவது கேட்டாங்களா? சீனியர் ஜூனியர்னு. நாங்கள் வந்து அரசியலில் சீனியர். நாங்கன்னா நான் என்னுடைய அப்பா சீனியர், தாத்தா சீனியர்னு சொல்லலாம். நீங்கள் சீனியர் கிடையாது, நீங்கள் புதுசு தான். நீங்கள் அரசியலுக்கு புதுசு தான். சரியா? நீங்களும் புதுசு தான், விஜய் சார் அவர்களும் புதுசு தான். அவர் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி அரசியல் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வந்து இறங்கியிருக்காரு. நீங்கள் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்துட்டு புக்ஸே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அரசியல் ரீதியான புக்ஸே அந்த மாதிரி நீங்களே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரை நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்க? அவர் ஆளுநர் மாளிகைக்கு போனார். எதுக்கு? முதலமைச்சர் பதவி இருக்கிறதுக்காக.
பெரும்பான்மை கிடச்சி போனாருங்க. உங்களுக்கெல்லாம் பெரும்பான்மையே கிடைக்கல. மக்கள் ஏற்றுக்கலை. மக்கள் இனிமேல் உங்களை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. திமுக அதிமுக ஆட்சியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் இவ்வளோ வருஷமாக கட்டி காப்பாற்றின அரசியல் யுக்திகள் எல்லாமே உடஞ்சிருச்சு. அப்படி உங்களுக்கு நிஜமாகவே தைரியம் திராணி இருந்துச்சுன்னா தனிச்சு நின்று போராடி ஜெயிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கிறீங்க. பிஜேபியை முழு மனதோட முழுசாக 100% தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க கூட கூட்டணி வைக்காமல் பிஜேபி கண்ட்ரோலில் போகாமல் தனிச்சு நின்று போட்டிகிட்ருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ பண்ண எல்லா ஸ்கீம்ஸையும் எல்லா கொள்கையும் கரெக்டாக தான் பண்ணார். ஆனால் நீங்கள் போய் ஏன் அவங்க கூட கூட்டணி வச்சிங்க? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வரணும், உங்களுக்கு நல்ல ஒரு அரசியல் வேணும்னா நீங்கள் பிஜேபி கூட அலையன்ஸை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் விஜய் கூட சேர்ந்துருக்கலாம். முதலமைச்சர் விஜய் கூட சேர்ந்துருக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணலை. தேமுதிக என்ன பண்ணீங்க? திமுக விஜயகாந்த் சார் அவர்கள் இருந்தப்பவும் திமுக ரொம்ப எதிர்த்தாரு. நீங்களும் தான் பண்ணீங்க. நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டீங்க? கமலஹாசன் சார் எதுக்கு போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாரு? நீங்களாம் சுத்தமான அரசியல் பண்ணீங்களா? நீங்களாம் க்ளீன் பாலிடிக்ஸ் பண்ணீங்களா? இன்றைக்கி ஒரு ஜோதிடர் வந்து அரசு பதவியில் உட்கார வச்சிட்டாருன்னு பேசுகிறீங்க. கலைஞர் அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியும், அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியும், அந்த பிள்ளைகள் என்னென்ன பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். நீங்கள் வந்து அரசியல் கட்சியில் இருக்கிற யாருமே உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கோ ஒரு கவுன்சிலர் பதவியோ இல்லை அரசு பதவியோ ஒரு டீச்சர் வேலையோ நீங்கள் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாதா? ஒருத்தவங்க பண்ணுற தொழிலுக்கும் அவங்க அரசியல் திறமைக்கும் வேறுபாடு இருக்குது. ஜெயலலிதா அம்மா வந்து சினிமாவில் நடித்தவங்க தான், ஆனால் அரசியலை வந்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க. கரெக்டாக? இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஆக்டர் தான், இப்போ வந்து அரசியல் பண்ண வந்துட்டார். விஜய் அவர்கள் ஒரு ஆக்டர், அரசியல் பண்ண வந்துட்டார். ஓகே, ஸோ அவங்க பண்ணுற தொழிலுக்கும் அரசியல் திறமைக்கும் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ வந்து ஒரு ஆஸ்தான ஜோதிடரை வந்து ஆக்கிட்டாரு. ஸோ அவர் அரசு பதவியிலேருந்து நல்லா செயலாற்றி இருக்கலாம். அவருக்கு அந்த திராணி இருந்திருக்கலாம், அந்த திறமை இருந்திருக்கலாம், அந்த ஆளுமை இருந்திருக்கலாம், அவர் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அவர் பண்ணுற தொழிலையும் அவர் போகிற பதவிக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டு அது ஒரு விஷயமாக்கி சட்டமன்றத்தில் பேசி நம்பிக்கை வாக்கெடுப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன தான் தடுத்தாலும் நீங்கள் வந்து இப்போ உட்காந்து பொறாமை மட்டும்தான் பட முடியும். வேறு எந்த சாய்ஸும் உங்களுக்கு இல்லை. வந்த 2 நாளே 717 மதுபான கடைகளை மூடினாங்க. அதுக்கு இன்னொருத்தங்க பேசுகிறாங்க, மூடுறது பெருசு இல்லை, இதுக்கு மேலே புதுசாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் அதையாவது செஞ்சீங்களா? கதையாக பேசுகிறீங்களே, அதையாவது செஞ்சீங்களா? ஒரு மதுபான கடையை மூடுறதுக்கான ஒரு முயற்சியாவது எடுத்தீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு இவரை குறை சொல்கிறீங்க? இன்னொன்று, நான் மகளிருக்கு மாதம் 1000 ரூபா போகிறதே கஷ்டம், விஜய் ஆட்சியில் எல்லாம் அது நடக்காது, அது கரெக்டாக போகணும், இல்லைனா நாங்கள் அப்படி பண்ணிடுவோம். அப்படி உங்களுக்கு நிஜமாகவே தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கா? உங்ககிட்ட 1000 ரூபா போடுறதே கஷ்டம் அப்படின்னா எப்படி வந்துட்டு கோடை விடுமுறை தொகைன்னு 5000 ரூபா போட்டு விட்டீங்க எல்லாருக்கும் அட் அ டைமில்? 1000 ரூபாய் போகிறதே கஷ்டம் இருக்கிற நம்ம வருமானத்தில் கஜானால பணம் இல்லை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இப்படி 5000 ரூபாய் மொத்தமாக போட்டு விட்டீங்க. அப்படிலாம் போட்டு விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் மனசு மாதிரி வேறுக்காரு ஓட் போட மாட்டாங்க. ஓ, நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம மேலே அக்கறை 5000 போட்டு விட்டாருப்பா அப்படின்னு நினச்சிட்டிங்களா? நீங்கள் எப்படி ஆட்சி அரசியலுக்கு வந்து சொத்து சேர்த்தி பணம் சேர்த்தி ஊழல் பண்ணி பணத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி மக்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக்குவாங்க. எது நியாயமான அரசியலோ அவங்களுக்கு போய் ஓட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ விவரமாக இருக்கீங்களோ மக்களும் அந்த அளவுக்கு விவரமாக ஆயிட்டாங்க. மக்கள் இந்த அளவுக்கு விவரமாக ஆக்கி புத்திசாலித்தனமாக மாற்றினதே இப்போ இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி தான். கூட்டத்துக்கு வந்தால் பிரியாணி, காசு, ஓட் போகிறதுக்கு காசு. ஓகே, காசெல்லாம் கொடுத்து மக்களுக்கெல்லாம் ஓட் போட வச்சு ஒரு மண்ணும் செய்கிறதில்ல. ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை. ஒரு மழை தண்ணி வந்து தேங்கினா அதை சரி பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை. குப்பை நிறையா சேர்ந்து கிடக்கும், அதை க்ளீன் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடையாது. நீங்கள் வாங்குகிற வரி பணத்தை இதெல்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, நாங்கள் பண்ண முடியல. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வர டேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ மதுவான கடை இருக்குது, அதில் தான் வருமானன்றீங்க. அந்த காசை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சொத்து சேர்த்துக்கிறதுக்காகவா? இடத்தெல்லாம் வளைச்சி போட்டு வச்சுக்கிறதுக்காகவா? நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கா? 10 தலைமுறைக்கு செட்டில் ஆகிறதுக்காகவா? நீங்கள் ஏதோ நல்லாட்சி நடத்திட்டு வந்த மாதிரியும் இவர் வந்து தமிழ்நாட்டு ஆட்சியவே ரொம்ப மோசமாக்கிடுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறீங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா குட்டி குட்டி குழந்தைங்க சொல்லி தான் வந்து இவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காருன்னு? குட்டி குட்டி குழந்தைங்க யாரும் இங்கே ஓட் பண்ணல. அபோவ் 18 இயர்ஸ் தான் ஓட் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இளைஞர்கள் மட்டும்தான் ஓட் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களே விஜய்க்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. எல்லா பெரியவங்களும் எங்கள் வீட்டில் யார் எல்லாத்து வீட்லேயும் அவங்களுக்கு தேவை ஒரு ஆட்சி மாற்றம். இந்த ஆட்சி அரசியலேருந்து மக்களுக்கெல்லாம் சலிப்பு தட்டிருச்சு. அவங்களுக்கு எதுவுமே கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபீலே ஆகலை. ஓகேவா? மக்கள் அதிருப்தியில் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால மாற்றி ஓட்டை போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை குறை சொல்கிறீங்கன்னா மக்களுடைய சாய்ஸையும் டிசிஷனையும் நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க தான் உங்களை வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் தான் உட்கார வச்சுருக்காங்க ஓட் பண்ணி. ஸோ மக்கள் நினச்சாலும் சரி, கடவுள் நினச்சாலும் சரி, எந்த தப்பான விஷயத்தையும் சரியான நேரத்தில் உள்ளே வந்து புகுந்து மாற்ற முடியும். மக்கள் கையில் எல்லாமே இருக்குது. நீங்கள் மக்களை எவ்வளோமா கேவலமாக ட்ரீட் பண்ணுங்கள். மெட்ரோவில் போங்க, ஏதாவது பையனோட கண்ணத்தில் அரைங்க, குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் நடந்துக்கோங்க. ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பேசணும்னு தெரியாமல் கூட பேசுங்க. பீப்புள் ஆர் அப்சர்விங். ஒரு 2-3 கட்சி இருக்குது, 3 கட்சியுமே சரியில்லை. அதில் ஒரு அளவுக்கு கெட்டது கம்மியாக இருக்கிற கட்சி எப்படி அப்படிங்கிறத பார்த்தா இத்தனை நாள் ஓட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் பெஸ்ட்டாக நான் உன்னை எதிர்க்கிறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து நின்ன ஒரு தைரியத்தை எல்லாருமே மதிச்சாங்க. தைரியம், கான்ஃபிடென்ஸ் இது எல்லாத்தையுமே மதிச்சாங்க. இன்றைக்கி ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பெரும்பான்மையாக வாங்கலை. ஸோ நீங்களாம் வாய் பேசவே கூடாது. ஏன்னா பார்க்குறோம், யாருமே ஒரு பெருந்தன்மையாக பாராட்டலை இந்த ஆட்சி. இவர் முதலமைச்சரானதை இதுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் குறைகள் மேலே குறை, ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் குறை. ஏதோ அந்த விஷயத்தெல்லாம் இவங்கெல்லாம் சரியாக பண்ண மாதிரியும், விஜய் அவர்கள் மட்டும்தான் சரியாக பண்ணாத மாதிரியும் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இத்தனை நாள் நீங்கள் ஆட்சி அரசியல் பண்ணதே சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு ஓட்டே கிடைக்கல. ட்விட்டரில் போய் பதிவு பண்ணுறாரு அவர், ட்விட்டர் அது அவர் பதிவு பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கு போட்டிக்கு பதிவு பண்ணுறீங்க? எதுக்கு பண்ணுறீங்க? முதலமைச்சர் சீட்டுக்கு உதய ஸ்டாலின் நின்றுக்கலாமே, தைரியமான நின்று போட்டி போட்டுக்கலாமே, எதிர்த்துருக்கலாமே விஜய் அவர்களை. நீங்கள் வாங்கியிருக்கலாமே, உங்களுக்கு திராணி இருந்தால் வாங்கியிருந்துருக்கலாமே. சும்மாக்கா லாயலா காலேஜில் படித்தோம், சீனியர் ஆனோம், ஜூனியர் ஆனோம், நாங்கள் சீனியராக இருந்து என்ன பண்ணீங்க? நல்லா சம்பாரிச்சிங்களா? நல்லா சொத்து சேர்த்துட்டிங்களா? வேறு அந்த ஆட்சியை தக்க வைக்க என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிங்களா? பண்ணிட்டீங்கல்ல. ஒருத்தர் முன்னாடி வந்திருக்காரு, மக்கள் ஓட் போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அது ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடையாது. இத்தனைக்கும் ஒரு டிக்னிட்டிக்காக எல்லா கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் இருக்கும், ஆதங்கம் இருக்க தான் செய்யும். நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்கள பேசலாம், நம்மளே சரியில்லை அப்புறத்துக்கு மற்றவங்கள குறை சொல்லி மற்றவங்க மேலே குற்றச்சாட்டு போட்டு. இனிமேல் தான் நல்ல ஆட்சி அரசியல் இருக்க போதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. நாங்கள் புதுசாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்குறோம், நம்பி சான்ஸ் கொடுக்குறோம், அவர் பண்ணுவார்னு நம்புகிறோம். அவரும் பண்ணலைன்னா இன்றைக்கி டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு என்ன நிலைமை, அதுதான் நாளைக்கு டிவிகேக்கும் வரப்போகுது. அவர்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிற காரணம் காட்டி மட்டும் விஜய் அவர்களை யாரும் ஆட்சியில் வச்சுக்க போகிறதில்ல. ஈவன் தோ அவர்களுக்கு ரசிகர்கள் இருந்தாலும் விஜய் அவர்களும் ஏடிஎம்கே மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ பண்ணும்போது அவரும் வந்துட்டு தேர்தலை தோற்கடிக்கப்படுவார் தான். தவறான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டுனால மக்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. தவறான குற்றச்சாட்டு வச்சாலும் மக்கள் நம்ப போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான அரசியல் அறிவு மக்களுக்கு இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது, எல்லா மக்களுக்கும் இருக்குது. சரியா? நாளைக்கு டிவிக்கேவும் அவங்க சொன்னதை நிறைவேற்றலை, இல்லை சுயநலத்துக்காக அரசியலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா புதுசாக வேற ஒருத்தர் வருவாங்க. கண்டிப்பாக கால மாற்றம் எல்லாமே நடக்கும், ஆள் மாற்றம், கட்சி மாற்றம் எல்லாமே காலத்துக்கு தகுந்தப்போ நடக்கும். அப்போவும் ஓட் வந்து மக்கள் மாறித்தான் போட போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு அதிருப்தியான அரசியலை மக்களும் ஏற்றுக்க போகிறதில்ல, கடவுளும் ஏற்றுக்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து போட்டி போட்டு சண்டை போட்டு அவருக்கு எது பண்ணாலும் அதற்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக்காக பேசணும், மீனிங்ஃபுல்லாக பேசணும். அவர் பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு எதிர்த்தாப்புல நான் பதில் தருவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசக்கூடாது. ஓகே? அதாவது இங்கே எல்லாருமே விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட கூட்டணிக்க தயாராக இருந்தவங்க தான். என்ன முதலமைச்சர் பதவி கிடைக்கல, அவங்க கேட்ட பதவி கிடைக்கலன்னு தான் இப்போ ஒதுங்கி இருக்கீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா இன்றைக்கி யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறீங்களோ விஜய் அவர்கள் கூட சேர்ற ஆட்கள் தான். ஓகேவா? அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வரலை, அதனால யாரும் இப்போ கூட போய் ஜாயின் பண்ணல. இன்னொரு விஷயம், இவர் வந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்காக ஆளுநர் மாளிகைக்கு வந்து போய் அது இதுன்னு
நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்காகவும் மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்குறதுக்காகவும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பணம் கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பீங்க. எந்த கட்சிக்கு கூட்டணி தேவையோ அந்தந்த உறுப்பினர்கள் வீட்டுக்கோ எம்எல்ஏ வீட்டுக்கோ நீங்கள் எவ்வளோ பணம் அனுப்பியிருப்பீங்க, எவ்வளோ பொருள் அனுப்பியிருப்பீங்க, எவ்வளோ கார் அனுப்பியிருப்பீங்க, எவ்வளோ கார் கொடுத்துருப்பீங்க. புதுசாக ஆட்சிக்கு வந்தவொடனே எல்லா எம்எல்ஏக்கும் கார், எல்லாமே மக்கள் ஞாபகம் வச்சுருக்குறாங்க. இத்தனை விஷயங்களும் பண்ணிட்டு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜய் பற்றி குறை சொல்கிறதுக்கு இன்னைக்கு எந்த கட்சிக்குமே அந்த தகுதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்ச்சைக்குள்ளாக்கி எதிர்ப்பு தரதுக்கும் தகுதி இல்லைன்னா நீங்கள்லாம் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். நீங்கள் பண்ணலாம், இவர் பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். இவருக்கா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டீங்க, எத்தனையோ விஷயங்கள் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒருத்தரை பேசுகிறோமா, நமக்கு அந்த வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கா, நமக்கு அந்த தகுதி இருக்கா, நமக்கு அந்த அரசியல் அனுபவம் இருக்கா, நம்ம எப்பேற்பட்ட அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அப்பட்டமாகவே எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அதனால ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விவாதத்தையோ இல்லை மீனிங்ஃபுல்லான ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு டெவலப்மெண்ட்டு க்ரோத்தை நோக்கி போகிற மாதிரி கான்வர்சேஷன்ஸையோ நாங்கள் சட்டமன்றத்தில் எதிர்பார்க்குறோம். இங்கே ப்ளேம் கேம் பண்ணிவிட்டு அவர் தான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி அரசியல் யாருமே எதிர்பார்க்கல. ஒருத்தர் நல்லா செய்கிறான்னு வந்திருக்காங்க, அவளை விடுங்க, மக்கள் செக் பண்ணுவாங்க, இவரும் பண்ணுறாரான்னு பார்ப்பாங்க. ரீஎலெக்ஷன் வச்சாலும் இப்போ நீங்கள் என்னதான் பண்ணி ஆட்சியை கவுக்கலான்னு பார்த்தாலும் ரீஎலெக்ஷன் வச்சாலும் விஜய்க்கு எல்லாரும் ஓட் போட போகிறாங்க. நீங்களாம் வந்து எல்லா கட்சிகளும் விஜய் எதிர்த்து மக்கள் சப்போர்ட்டை அவருக்கு நீங்களே இன்டெரக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. சரியா? இதை நான் பேசியே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா சட்டமன்றத்தில் அவ்வளோ பேசுகிறாங்க, ஏதோ இவங்கெல்லாம் சரியாக இருந்த மாதிரி, இன்னைக்கு புதுசாக வந்தவர் தான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி வந்துட்டு எதிர்கட்சியெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களாம் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கொடுக்குறது தான் வேலை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.